ஷேய் எப்பா தமிழ்நாட்டு கணக்கு பெஸ்ட்டு கணக்கு கொடுக்கம்பா. ரயில் போக்குவரத்து, பஸ்ஸு போக்குவரத்து, விமான போக்குவரத்துக்கு மாலை போட்டியில் ரைட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ பெட்ரோல் கணக்கில் கேள்வி கேட்கான். மத்திய அரசில் எனக்கு பலாயிரம் கோடியை கூட நான் தமிழ்நாட்டில் நக்கி கொண்டே இருக்காங்க. இப்போ மழை தாக்கம் உள்ள பூமியில் இறக்குவார். இறக்கையில் கடல் கொந்தளிப்பில் இறக்கையில் அந்த மண்ணுடைய கணக்கு நகலும். நகலையில் மண் இறக்கம் தாக்கம் கீழே இறக்குவார். இறக்கையில் இறக்கி விட்டு முழிச்சு பார்த்துட்டு கந்தல் கோலமாக ஆகி போகும். இவன் விடிய விடிய ட்ரெயினை ஓட்டுவான், பூமியை அதறிக்கிட்டு இருக்கோம், இவனுக்கு இதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டார் நீதி அரசர். இவனுல இப்போ கணக்கு முடிச்சிடும்ட்டார். சென்னை மெட்ராஸை முடிச்சிடும்ட்டார். முதலமைச்சர் மகன் விரிச்சு பிடிச்சி நிற்கணும், விரிச்சு பிடிச்சி மடக்கணும். மழை வந்தால் பூரா மக்களை காப்பாற்றணுங்க. விலை ஓட்டு போட்டு ஒன்றால் தாண்டா ஓட்டு போடுறவன் மடிவான், ஒன்றால் தாண்டா சீரழிவான், ஒன்றால் அரசியல்வாதி கவர்மெண்ட்டு நியமித்தவன் பூரா இப்போ அலற விடுவார். அம்புட்டு கையெழுத்து போட்டுக்கான்ல அம்புட்டும். இப்போ மத்திய அரசை ஒரு ஆட்டி விட்டு நீ பிரதமரில் ஆட்டி விட்டு கந்தல் கோலமாக ஆக்கிவிடு. முக்கால் சத்தியம். இவன் என்னென்ன நிதி கேட்டு பேப்பர் கேட்கானோ அது எல்லாமே இப்போ மழை தாக்கத்தில் உருட்டி பிரட்டி நாசம் பண்ணி விட்டுருப்பா. முடிஞ்சு வச்சு 8 நாட்டு சனீஸ்வரி அழகா கணக்கு முடிச்சு ஓடியா. தமிழ்நாடு முதலமைச்சர் நீ தானே. இப்போ 2 பேரும் மாலையை போட்டு இப்போ எதிரும் புதிருமாக அணைத்து வருவான். அணைச்சி வரையில் நீ அணைச்சிரப்பா. முடிஞ்சு போச்சு. ட்ரெயினை என்ன கொஞ்சம் விரிக்கணும், ட்ரெயினை பூரா இறக்கணும், இதில் முழிச்சு பார்க்கணும், அதில் முழிச்சு பார்க்கணும்னு அமைச்சர்கள் பூரா ஓடிக்கிட்டு இருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு ஓடிக்கொண்டே இருக்கான். அதனால் மடக்கி முழிச்சு பாரு, ரணவழி எடுத்து விடப்பா. கொஞ்சம் அணுகணுகாவே இறக்கி வா. சரியா? முக்கால் சத்தியம். அமைச்சராக இருக்கிறவன் சென்னையில் வளைச்சி பிடிக்கணுமா. ஆணும் பெண்ணும் நீர் அலை தண்ணி அலைகள் சேர்ந்து போகிறத சந்தோஷமாக விடு. உள்ளே போகிறவன் போய்கிட்டே இருக்கட்டும். ஆணும் பெண்ணும் சேட்டவனு தான் சென்னையில். முக்கால் சத்தியம்.